ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கொக்கோ பீட் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கனாலே தெரியும் இது வந்து எந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட் ஆகி நல்லா வந்திருக்குன்னு. பாருங்கள், மேலே இந்த ட்ரே கூட பார்த்திங்கன்னா நல்லா வேர்வை விட்டு நல்லா வந்து இதாகிருக்கு. கம்பேரிட்டிவ்லி பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட்டுக்கும் இந்த கொக்கோ பீட்டுக்கும் இந்த க்ரோ ஆகிற அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள், எல்லாமே ஈவனாக வந்து ஸ்ப்ரவுட் ஆகிட்டுருக்கு. 2 நாள் தான் ஆச்சு. செவ்வாய்க்கிழமை போட்டேன். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ 2 நாளில் வந்து நல்லாவே அது வந்து ஸ்ப்ரவுட் ஆகி வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நாள் நான் உள்ளே வச்சுருந்தேன்னா போதுக்கும். ஸோ சனி ஞாயிறு 2 நாள் வந்து வெளியே உள்ள கபோர்டுக்குள்ளே வச்சுருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஹைட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வெளியே வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பீட்ரூட்டும் பாருங்கள், பீட்ரூட்டும் வந்து அதில் சுத்தம் மோசமாக இருந்தது வெர்மி கம்போஸ்டில். இங்கே நான் போட்ட சீடில் 50% எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகி நமக்கு வந்து முளைக்கிற இதுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சீடு இருக்குது, பட் அது சீடு ப்ராப்ளமாக என்னன்னு தெரியல. பட் கம்பேரிட்டிவ்லி வெர்மி கம்போஸ்டில் இது பெட்டராக இருக்குது. 2 நாளில். ஸோ நான் நினச்ச சீடு தான் ப்ராப்ளம் போல் இருக்குது. 1 வாரம் ஆகியும் நமக்கு வந்து எதுவுமே முளைப்பு வரலையே அப்படின்னு நான் சீடு தான் பிரச்சனைன்னு நினச்சேன். பட் சீடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டதில் 2 நாளில் வந்து அது வந்து நல்லா முளைச்சி வருது. ஸோ இன்னும் 2 நாள் உள்ளே வைக்கிறதுல மீதி இருக்கிற பெண்டிங் முளைக்காமல் இருக்கிற சீட்ஸும் வந்து எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட் ஆகி வந்துடும் நினைக்கிறேன். ஸோ திங்கக்கிழமை இருந்து நான் வெளியே வைக்கும் போது கொஞ்சம் எல்லாமே வந்து க்ரோ ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து அது இன்னொரு அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறேன், நான் மேலே ஒரு லேயர் போடலை. அதில் வந்து 2 லேயர் போட்டிருந்தேன். கீழே ஒரு லேயர் சீட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் போட்டிருந்தேன். ஸோ அதனால் அது தூக்கி வளர்கிறதுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் யூடியூப்பில் நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்ததில் அவங்க வந்து அந்த மாதிரி போட்டாங்க. பட் அவங்க கொக்கோ பீட் போட்டாங்க, நான் வெர்மி கம்போஸ்ட் போட்டேன். ஸோ வெர்மி கம்போஸ்ட் வந்து தண்ணி போடும்போது ரொம்ப வெயிட்டாக ஆனதால் அந்த சீடால் தூக்கி வளர முடியலையா, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கொக்கோ பீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது ஏன் நான் டிஷ்யூ பேப்பரில் ட்ரை பண்ணலைன்னா, ஸோ இது டிஷ்யூ பேப்பரில் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சரி நம்ம கொக்கோ பீட் வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் ட்ரை பண்ணேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ண சீடுங்க எல்லாமே வந்து டிஷ்யூ பேப்பரில் தான் ட்ரை பண்ணேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு பார்க்கலாம், இன்னும் 2 நாள் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேர்சஸ் பார்த்துக்கோங்க, வெர்மி கம்போஸ்டில் பண்ணது எப்படி இருக்குது. 1 வாரம் ஆனது இது 2 நாள் ஆனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ